பச்சமாரம் மூங்கில் வெட்டி மூங்கில் வெட்டி அங்குடானே தேரூராரே கண்ணே சேத்துராரே மூங்க மரம் வெட்டி கட்ட கலந்தடிச்சு சின்ன மூங்க மரம் வெட்டி பூச்சி மடெல்லாம் ஒதுக்கி எம்பெருமா மாயவர் ஊசி முனத்தை அவசரம் வச்சார். ஊசி முனத்தை அவசரம் வச்சு ஊசி முனத்தை அவசரம்தானே எம்பெருமா மாயவர் அதுக்கு போக வாசனை செய்ய வேணும்னா தேங்காய் பழம் நாரம் பழங்களே நல்ல பழம் சக்கரை முதல் நலிவாரம் முதல் வெள்ளம் சக்கரைகளும் பூச வாசனை எல்லாம் செய்து இதைத்தானே இடம்பிரி வடம்பிரி சுத்தி வந்து இந்த தவசல நீ ஏற வேணுமான்னு என்ன வேலை தமச அடிச்சு கொடுத்தாரா எம்பெருமா மாயவரே. அப்ப தவசக்கம் பக்கலானதை வைத்து அம்மா பெண்பாவாய் இந்த தவசானது வாரம்மா 96 அடி தவசானது இருக்குது. தவசனை எடுத்து நிறுத்த வேணும். தவசு கீழே கிடக்குதம்மா. தவசை நீ எடுத்து நிறுத்த வேண்டும். உண்மைதானம்மா? உனக்கு தேவை உள்ள வர வேணும். மக்கள் வர வேணும்னா இதை எடுத்து நேரம் நிறுத்தணும். நீ எந்த தவறும் செய்யலீனா அந்த மண்ணு வந்த அடிச்சு வர சொல்லாம வச்சுட்டு வந்த வேற பின்ன வர சொல்லாம ஏதோ ஒரு செய்யாம எடுத்து நிறுத்தம்மா ராமன். நீ எந்த பாவதோஷங்களும் இல்லாமல் இருந்தால் இதை எடுத்து நிறுத்தலாம். ஆமா, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நிறுத்த முடியாது. அவரு செஞ்சிருந்தா நீ எடுத்து நிறுத்த முடியாது. இது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. முதலியே சொன்னேன். அந்த நேரத்திலே ராமர் இருக்கிறார். ஆனால் என்னுடைய ஆறாரம் நம்பியிலே கைவிளக்காக நின்ற தெய்வம், வேளாளர் நம்பியிலே வடிவிளக்காக நின்ற காணி குல தெய்வம், இருமையில் இருந்திருக்கும் எம்பெருமா மாயவா. ஊனனையும் இருப்பார், ஒருங்களையும் இருப்பார், எங்கு நிறைந்திருக்கும் எம்பெருமானே. நீங்களுடைய உதவி இருக்கிறது உண்மையானால் கண்டிப்பாக இதை நான் எடுத்து நிறுத்த முடியும் என்றார். முடியும் அம்மா. எப்படி கும்பிட்டாலும் நீ நல்லா கும்பிட்டு சீக்கிரமா எடுத்து நிறுத்திடுவோன்னு எனக்கு நல்ல வலுவு வரல. நீ குடுங்க தூக்கு ஆண்டவா. பணம் இல்லாம இருக்கு, அதனாலதான் தூக்கி நிறுத்தி சொன்னேன். ஏமா சுவாமி இதுக்கு வருகிறதே துவக்க முடிஞ்சது. இதுக்கு மேல அதை துவக்கறதுக்கு என்னால முடியலையே. ஏதோ பாவத்தை பண்ணிக்கிறேன். நீங்க ஏதாவது துவக்கறதுக்கு எல்லாரும் பண்ணி விட்டுட்டீங்க. இல்ல இல்ல வெண்பாவாய், இந்த கம்பத்தை நீ தூக்கி நிறுத்த வேணும் என்று சொன்னால் உற்றதை சொன்னால் அற்றது பொருந்தும். சரி, நீ பூலோகத்தில் என்ன தவறுகள் இழைத்தாயோ அதையெல்லாம் ஒரு முறை யோசனை பண்ணிப்பாரு. தப்பித்தவள் ஏதாவது தவறுகள் இருந்தா தரமா இந்த கம்ப மேல தூக்க முடியாம இருக்கிறது. ஆகையாலே நீ உற்றதை சொன்ன போது அற்றது பொருந்தும் அம்மா. பாவம் கொஞ்சத்தை பாவமா பண்ணிக்கிறேன். நம்ம மூளையோட்டு முத்தக்கா 10 நிக்கமா நிறுத்தணும், 10 நிக்கமா நிறுத்தணும்னா அவ சொன்னா. ஆனா இந்த தூக்கவே முடியலையே, அவ எப்படி நிறுத்தி இருப்பான்? அவளை கேட்டா தெரியும் எப்படி நிறுத்தி. என்ன பாவம் செஞ்சு செஞ்ச பாவத்தை சொல்லிட்டு தூக்கு. ஐயோ,
சுவாமி அஞ்சும் சிறு வயசு அறியாத காலம், கொஞ்சம் சிறு வயசு குழந்தை பிராயமாக இருக்கக்கூடிய காலத்திலே பாவாடை கட்டுவதற்கும் பதந்தெரியா நாளிலே சித்தாரை கட்டுவதற்கு சீர்தெரியா நாளையிலே ஏதேனும் தவறு செய்தால் செய்திருப்பேனே தவிர அறிவீகாலம் வந்த பிற்பாடு இதனால் இதுவரையில் நான் எந்த தவறும் செய்யவில்லையே சுவாமி. இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் போக்க முடியல? நீ இன்னுமே நல்லா யோசனை பண்ணிப்பார். ஏதோ தவறு சொல்லி செய்திருக்கிறாய், தவறு செய்யாம இருந்தா இந்த கிரட கம்பத்தை நீங்க ஒரே தூக்கா தூக்கி இருக்கலாம். ஐயோ சாமி, யோசனை வந்து என்ன வந்தது சுவாமி? நான் மக்கள் இல்லாத மாபாவி, விலை இல்லாத வெறும்பாவி என்று சரி ஈசன் ஈசனைக்கு மைந்தனவரமாக போக வேணும். சரி, இந்த கவலைப்பட்டு நான் வீட்டிலே அழுது கொண்டிருந்தேன். அப்படி அழுது கொண்டிருக்கும் போது அன்னவர் தானே காடுகரியெல்லாம் பார்வையிட்டு பிற்பாடு ஒரு வீட்டுக்கு வந்து காணமே என்று தேடிக்கொண்டு சரி கதவை நீக்கி உள்ள வந்தார். நான் கதவை ஒந்துரிச்சு வச்சுட்டு என்னை இப்படி எல்லாம் ஏளனமா பேசுறாங்களேன்னு கால் நீட்டி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன். அப்படி அழுகும் போது கால் எடுத்து உள்ள வச்சார். அந்த நேரத்திலே அன்னவர் மேல என்னுடைய கால் பட்டருமே என்பதற்காக நான் காலை குறுக்கவும் அவர் காலடி எடுத்துள்ள வைக்கவும் சரியாக இருந்தார். என் காலானது அவர் மேல பட்டது ஒரு குற்றம், மற்ற நான் ஏதொன்றும் செய்யவில்லையே சாமி. கொண்ட கணவனையே கையாளா வச்சுக்கிறாரு. நான் ஒதுக்கல. அவர் வந்த போது நீ கால் எடுக்கவும் அவர் கால் படவும் சரியா இருந்தது, இருந்தால் கால் பட்டு விட்டது. அதனாலவே ஆறு மேல பட்டாலும் நான் சாரி அப்படின்னு சொல்லுவனுங்க. சாரி கலியுக நாட்டிலேதானே கணவனே கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற பொழுது பெண்பாவாய் நீ கணவனை காலிலே உதச்சு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிக்கிறாய். பெண்ணே, அது பாவம் இல்லையா? இப்பொழுது நாங்கள் மேல தூக்குவாங்களா? குற்றத்தை சொல்லிவிட்டாய், தூக்கு. அண்ணது பொருத்தமாமா? அது நீ அங்கே வேண்டாம், இங்க தூக்கு. பெருமானே சப்போர்ட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். ஏமா என்ன தோல் மட்டும் துவக்க முடிஞ்சது, அதுக்கு மேல இப்படி துவக்க முடியும். பெரிய பாவத்தை பண்ணிக்கிறேன். ஆமா, ஐயோ பாவத்தையே பெரும் பாவத்தை பண்ணிக்கிறேன். அது என்னது? யோசனை பண்ணிப்பாரம்மா. அதான் யோசனை பண்ணிப்பாரு. அப்ப ராமராட்சிதானே ஒத்தினே நச்சங்கோ செய்யும் பொழுது ஆனால் சுவாமி உண்மைதான், இன்னொரு பாவத்தை நான் செய்திருக்கிறேன். நீ பாவம் செய்யாம இருந்தா கல்லைகம்பு ஒரே முறை துவக்கிருப்பீங்களா? பாவத்தை நிறைய செஞ்சிருக்கிறேன். என்னம்மா பாவம் பண்ணா நீ? சுவாமி, என் மாளிகையிலே நான் ஒருத்தி வரலாக இருந்தால் உலகத்து முறைன்னு சொல்லலாம். சரி, என்னுடைய மாளிகையிலே வாழக்கூடிய ஈயருவிலை இருந்து சரி அறுக்கப்பட்ட 12,000 பட்சிகளும் இறக்கப்பட்ட 8,000 பட்சிகளும் வரலாக இருக்கிறது. அப்படி பட்சிகளெல்லாம் வரலாக இருக்கிற போது சரி என் கைத்தனி வட்டதெல்லாம் கணவர்கள். உண்மைதான். அதனால ஒரு பன்றியை வாங்கி வளர்த்தினால் அதாவது பல குட்டிகளை போடுமே, அதை கண்ணான வாக்கால் என்ற கவலைகள் தீருமே என்பதற்காக கருவோடு ஒரு பன்றியை வாங்கி கொண்டு வந்து வளர்த்தி கொண்டிருந்தேன். சரி, அப்படி அந்த பன்றியை வளர்த்துகிற போது நான் கொண்டு போய் குடத்தோடு கூறானது ஊத்துறேன் சுவாமி. அந்த 3 மாத கர்ப்பத்தோடு வந்திருந்த பன்றியானது சரி நான் மூளை ஊத்தி என் கையால மூளை வாங்கி கொடுத்ததுனால அந்த 3 மாச கர்ப்பங்கள் 3 கரைஞ்சு போய்விட்டது. சரி, ஆனா சுவாமி அது மட்டுமல்லாமல்
நான் இங்கே புறப்பட்டு வரலாம் என்று புறப்பட்டு வருகிற போது சரி என்னை வழிமறத்து குறுக்காட்டி எனக்கு பசியா வரத்தை கொடுத்துட்டு போவேன்னே. நீங்கள் ஈசன் தெய்வ சபையிலே 21 ஆண்டுகள் வாரா தவம் புரிந்து வாழவர் வாங்கி வரையிலும் சரி நானும் நானே அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் நானும் இங்கே தவம் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது பசிக்கு நீங்க கூழ் ஊற்றி இனிமேல் வரவரையிலும் பசியான வரம் எனக்கு கொடுத்துட்டு போவதாயே என்று வழிமறைத்தது. சரி அதற்கு நான் குடத்தோட கூழ் கொண்டு ஊற்றும் போது அவசரமாக கூளை குடித்த அந்த பன்றியானது புரை அடித்தால் என் மேல் எச்சை அடித்து விட்டது. அப்படி எச்சை அடித்து விட்டதே என்று நான் ஈசன் தெய்வ சபை போகும்போது அச்சம் கலங்கிவிட்டதே என்ற கோபத்தாரே சரி அந்த பன்றியினுடைய தலையிலேயே குடத்தை போட்டு உடைச்சிட்டு இடது காலனால எட்டி உதைச்சு விட்டேன். அது ஒரு பாவம். இதை தவிர நான் தெரியாமல் பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிற அது ஒரு பாவம். கொஞ்சம் மக்கள் வரமானது வாங்க போற ஆணவத்திலே ஒரு பன்றிக்கு பசியாத்துகின்ற உலகம் தலையிலே ஓட்ட உடைச்சு இடது காலில் எட்டி வச்சியா தாமரே, இது ஒரு பாவம் இல்லையா? அதுவும் ஒரு பத்தினியாக சரியான பாவம். அந்த பன்றியும் ஒரு பத்திரியாகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதற்கும் பாவம் இல்லாதனாலதான் உன்னை சொல்லி விட்டது. ஆனால் நீ இப்படி பன்றிய கால் வச்சு பாவத்தை அடைக்கிற பெண்ணே, இப்பொழுது நீ மேல தூக்கு பார்க்கலாம். என்ன உள்ளத சொல்லி இருந்தா தூக்கு சுவாமி. வந்து விட்டதே நீ ஒன்னும் நேரம் நிக்கல, நேர் வந்துடுது. உள்ளத சொல்லி எடுத்து நிறுத்திட்டாங்க. சரி அடுத்தது போகலாம். இது ஓலை பூலோகத்தில் ஆமைதானே என்னென்ன பாவங்களை செய்தாரோ அதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது பிரபு கும்பமானது அப்படியே ஊசி முனை சாயாம நேராக வந்து நிற்கிறது. அப்படி நிற்கின்ற பொழுது பெண்பாவாய் இந்த தவசு முனையின் மீது தானே இப்பொழுது ஊசி பதமானது வைக்கிறேன். ஊசி பதமானதை வச்சு இந்த ஊசி முனை தவத்திலே 9 ஆண்டு காலம் பாராமல் தவம் இருக்க வேண்டும். கண்கள் இரண்டையும் மூடி கையை இரண்டையும் ஏந்தி ஓம் சிவாய் என்று சிவனையே வருந்த வேண்டும். அப்படி வருந்தியது மெய்யானால் உனக்கு பாலவரமானது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அவரே ஏறு தவசு மேலே